அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வித முசீபத்துக்களையும் அடியோடு விரட்டி அடிக்கிற மிக சிறந்த அற்புதமான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக கற்றுத்தந்த துவா இது. இப்போ வீட்டில் முசீபத்துனா என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும், ஏதாவது ஒரு துன்பம் வரும். அதாவது கவலைகள் சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம மனசு வருத்தப்பட்டு நிற்கும் போது அது கவலையாக ஆகும். அதாவது கடனால் சில பேர் கவலையாக இருப்பாங்க, சில பேர் நோய் நொடிகளால் கவலையாக இருப்பாங்க, சில பேருக்கு குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவுகளாக இருக்கும், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, இல்லை கணவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, கணவருக்கு கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும், நல்ல வேலை இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வித பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகி கவலையாக மாறிடும். அந்த கவலைகள் என்ன ஆகும்? மனசுக்குள்ளேயே இருக்கும்போது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகும். கவலை மனசுக்குள்ளே வந்துச்சுனாலே அழகு போயிடும். சின்ன வயசுலேயே வயதான மாதிரி அந்த தோற்றம் வந்துடும். ஏன்னா மனசில் கவலைகள் இருந்தால் டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா முடிகள்லாம் நரைக்க ஆரம்பிக்கும், முகத்தில் அந்த பொலிவு இருக்காது, வயதான தோற்றம் வந்துடும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம உள்ளே இருக்கிற அந்த கவலைகள் வெளியே கண்டிப்பாக தெரியும், நம்முடைய உடலையும் அதை பாதிக்கும், நோய்கள் வர ஆரம்பிக்கும். இந்த கவலை சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அதுவே நினச்சி நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கும்போது நிறைய பாதிப்புகள் உருவாக்கும். வீட்டில் கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷம் இருக்கவே இருக்காது. இதுதான் முசீபத் பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கவலைகள் போக்க என்னதான் வழி, இதிலிருந்து எப்படி தான் விடுபடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகளை கற்று தந்துள்ளார்கள். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு சோதனைகளை தருகின்றான், அதிலிருந்து விடுபட வழிகளை நமக்கு காமிக்கின்றான். அதில் மிக சிறந்தது துவா. துவா என்பது நம்ம கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அது நம்ம கையில் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம், எல்லா விஷயங்களும் நம்ம கண்டிப்பாக வெளியே வரலாம். அந்தந்த சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகள் ஓதுறா மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய துவாக்களை கற்று தந்துள்ளார்கள். அதில் ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட முசீபத்துகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே விலகி ஓடிவிடும். ஏதாவது ஒரு கவலையால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனைகளாக இருக்குது, வறுமையாக இருக்குது, கடன் தீர மாட்டேங்குது, இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கவலை இருக்கும், அந்த வீட்டே ஒரு முசீபத் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கஷ்டப்படும் போது இந்த ஒரு துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. சும்மா ஒரு நாளோட நிறுத்திடக்கூடாது, டெய்லியும் ஓதணும். டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதணும். இப்போ ஓத உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேலை செய்யும் போது எல்லா நிலையிலும் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம். அப்படி தொடர்ந்து ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த கவலை அந்த துன்பம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகள் இது. இதனோட தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு படித்து பார்க்கும்போது தெரியும், இவ்வளவோ அர்த்தத்தோடு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேடுறோம். கண்டிப்பாக அல்லாஹ் இறங்கி வருவான் உங்களுக்கு உதவி செய்ய. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு துவா இது. ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிடுறேன், எத்தனை முறை ஓதலாம், எந்த நேரத்தில் நீங்கள் ஓதலாம், அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை.
இந்த உலகத்திலேயே இந்த உலகம் இல்லை, வானம் பூமி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் ஃபஸ்ட்டு கேட்கப்பட்ட துவா சொல்லிட்டு ஒன்று கேட்கப்பட்டுச்சுன்னா அது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒரு துவா தான் முதலில் வந்த துவா. எல்லா நபிமார்களும் ஓதிய துவா. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தான் இந்த துவாவில் திரும்ப சொல்கிறோம். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வே அதிகமாக புகழ்ந்து சொல்கிறோம். அல்லாஹ் கண்ணியமிக்கவன், பொறுமை மிக்கவன், அர்ஷின் அதிபதி, வானம் மற்றும் பூமியின் அதிபதி சொல்லிட்டு அல்லாஹ்வின் அந்த சிறப்பை உண்மையை உறக்க சொல்கிறோம். மிக சிறந்த ஒரு துவா. நிறைய பேர் இந்த துவாவை ஓதி இருக்க மாட்டீங்க. இனி ஓதி பாருங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த துவா கண்டிப்பாக ஒரு தீர்வாக அமையும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு துவாவை நீங்கள் எடுத்தாலும் முதல்ல அதனோட பொருள் என்ன சொல்லிட்டு ஒரு முறை படித்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அரபியில் துவா ஓதும் போது உங்கள் மனசுக்குள்ளே இதனோட அர்த்தம் இதுதான், இப்படி தான் நம்ம ஓதுறோம் சொல்லிட்டு நம்ம தெளிவாக ஓதுவோம், மனசார ஓதுவோம். அந்த மாதிரி மனசார நம்ம துவா செய்யும் போது தான் நம்முடைய துவாக்களுக்கு அதிகமாக சக்தி இருக்கும், உடனே கபுலாகும். அதனால் எப்போவுமே தமிழ் மீனிங்கை படித்து பார்த்துட்டு பிறகு நீங்கள் அரபியில் ஓதுங்க. கட்டாயம் அரபிலையும் ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ் நம்ம ஓதணும் சொல்லி தான் குரானில் அரபியில் இறக்கி இருக்கிறான். அப்போது கண்டிப்பாக நம்ம அரபி கற்றுக்கணும். அரபியில் ஓதுவது சிறப்பு. எந்த துவாவையும் சரி. இதில் நான் அரபியில் கேட்கணும்னு சொன்னது நம்முடைய தேவைகளை அல்ல. உங்கள் தேவைகளை உங்கள் தாய்மொழியில் கேளுங்க. ஏன்னா நிறைய தேவைகள் நமக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் அரபியில் நம்ம என்ன சொல்லிட்டு தேடி கேட்டிருக்க முடியாது. அவங்கவுங்க தாய்மொழியில் கேட்கும்போது தான் மனசார கேட்க முடியும். அதை உங்கள் தாய்மொழியில் தமிழில் நீங்கள் கேளுங்க. குரானில் சொல்லிட்டு துவாக்கள் இருக்குல்ல, அதே மாதிரி ஹதீஸில் சொல்லிட்டு துவாக்கள் இருக்குது. இந்த மாதிரி துவாக்களில் அரபியில் தானே இறங்கி இருக்குது. அந்த அரபி மொழியில் நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்பது தான் சிறப்பு. ஏன்னா நம்ம சேனலில் சில பேர் கேட்டிருக்காங்க இந்த துவாவை தமிழில் ஓதலாமா அப்படி சொல்லிட்டு. தமிழில் நீங்கள் ஓதலாம், புரிஞ்சு ஓதலாம். இருந்தும் அரபி மொழியில் சொல்லிட்டு அந்த துவாக்கள் இருக்குது. அதனோட நேச்சுரே அதுதான். அதே மாதிரி நீங்கள் ஓதுவது தான் சிறப்பு. அதனால் அரபியில் ஓதுங்க. நிறைய பேருக்கு அரபி படிக்க தெரியல சொல்ல தமிழில் நான் போடுறேன் நான். ஆனால் நீங்கள் தமிழை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு ஓதாதீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா அரபியில் இருக்கிற எழுத்துக்கள் நிறைய தமிழில் நம்ம மொழிபெயர்க்க முடியாது. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். அதனால தான் நான் 1க்கு 3 முறை ஓதி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஓதும் போது ஒரு தடவை என் கூட நான் ஓதுறத பார்த்துக்குங்க. அது தமிழில் இருக்க பார்த்தீங்களா, பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நீங்களும் ஒரு முறை ஓதி பார்த்துட்டு பிறகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் ஓதிக்கலாம். எப்பெல்லாம் கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பம் சொல்லிட்டு உங்களை வாட்டுதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. நல்லா அதிகமாக ஓதுங்க. ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க. நீங்கள் ஓத கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி ஆகிடும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு துவா இது. ஆனால் நிறைய பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். எப்போ வேணும்னாலும் ஓதலாம். தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் ஓதலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் ஓதலாம், வேலை செய்யும் போது ஓதலாம், எல்லா நேரத்திலும் நீங்கள் ஓதலாம். எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். அதுவும் உங்கள் விருப்பம் தான். ஆனால் அவசியம் ஓதிக்கிங்க. கவலை வந்தால் தான் ஓதணும், துன்பம் வந்தால் தான் ஓதணும் இல்லை. அந்த நேரத்தில் அதிகமாக ஓதுங்க. மற்ற நாட்களிலும் தொடர்ந்து ஓதும்போது அந்த கவலைகள் உங்களை பெருசாக பாதிக்காது. பாதிக்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கவலைகளை தரமாட்டான். வீட்டில் எந்த முசீபத்தும் வராது. முசீபத் இருந்தால் அது எல்லாமே விலகி ஓடிவிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையால் உங்கள் மனம் கவலை கொள்கின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது அனைத்து கவலைகளையும் நீக்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியை, சந்தோஷத்தை, ரஹாத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.